லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசிக் விஷயம் அண்ட் பேசிக் ப்ராக்டிஸ் அண்ட் பேசிக் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒரு வீடியோவுமே உங்களோட லைஃப் வந்து லெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நமக்கு வாட்ஸ்அப்பில் 2 ஃப்ரீ குரூப் இருக்குது. ஒன்று கான்சியஸ்னஸ், என்னோட மேனிஃபெஸ்டேஷன். இதில் டெய்லி ஃப்ரீயாக கைடன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜேர்னி வித்தின் வந்து கான்சியஸ்னஸ், மேனிஃபெஸ்டோ ரியாலிட்டி வந்து மேனிஃபெஸ்ட் ரிலேட்டட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய டெய்லி கைடன்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நீங்கள் லவ் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா, இல்லை மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா? என்னடா சொல்கிற, லவ் வேற மேரேஜ் வேறையா? நான் இவ்வளோ நாள் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வைப்ரேஷனல் மேட்சை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. எனர்ஜி ஃபீல்டை பற்றி கிளியராக புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இது மாதிரி ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட் நம்மளோட சேனலில். இது வரைக்கும் 21 days லைவ் கிளாஸ் நடந்தது. இப்போ நம்ம எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி மார்னிங் லைவ் வந்து நடக்கும் போது லைவ் ப்ராக்டிஸ், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன், இந்த ப்ராக்டிஸை நம்ம டெய்லி மார்னிங் எல்லாரும் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே ஃப்ரீ தான். மார்னிங் 5 o'clock ஆரம்பித்து 6 வரைக்கும் இந்த ப்ராக்டிஸை பண்ண போகிறோம். அதே மாதிரி நைட் 9 o'clock ஆரம்பித்து 10 வரைக்கும் இந்த ப்ராக்டிஸை பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் 12,000 மெம்பர்ஸும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். 12,000 மெம்பர்ஸுக்கும் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எல்லாருமே காலையில் அந்த ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் ஆகும். நம்மளோட சேனலில் 21 days ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் நான் லைவில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஷேர் பண்ணுவேன். டே டைமில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், இது உங்களுக்கு டெய்லி நடக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த லவ் மேரேஜ் டோட்டலாக இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான விஷயம். நிறைய பேர் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த லவ் வேறு மேரேஜ் வேறு. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன கன்ஃபியூஷன்? நான் லவ் சக்ஸஸ் ஆன மாதிரி விஷுவல் பண்ணணுமா, இல்லை மேரேஜ் நடந்துட்ட மாதிரி நான் விஷுவல் பண்ணணுமா, நான் இது அஃபர்மேஷன் சொல்லணுமா, இல்லை இதுக்கு அஃபர்மேஷன் சொல்லணுமா? அந்த மாதிரி எல்லாரும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நான் ஷார்ட் டேர்முக்கு விஷுவல் பண்ணணுமா, இல்லை லாங் டேர்முக்கு விஷுவல் பண்ணணுமா? இதை தான் நம்ம ரொம்ப 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 கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த மாதிரி இருக்கோ, ஒவ்வொருத்தவங்களோட பிலீவ் எந்த மாதிரி இருக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து மணி வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 crore மேனிஃபெஸ்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இதுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்குது, லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்குது. இந்த 10 crore நீங்கள் டைரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இடையில டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸை என்னால் ஓவர் கம் பண்ண முடியும், அதை பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் கான்சியஸ்னஸை யூஸ் பண்ணி நல்லா இந்த டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸை நீங்கள் பிரேக் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த 10 crore டைரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதே இது சில பேருக்கு எப்படி எனக்கு கிடைக்கும், 10 crore எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு டீப்பாக சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் வர்றது காமன். பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணி 21 நாளுக்கு அப்புறமும் வருது, 66 நாளுக்கு அப்புறமும் வருது, 1 monthக்கு அப்புறமும் வருது அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை நம்பலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இன்னும் அதை கிளியராக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி யாரால் இந்த லாங் டேர்ம் கோலை ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறமும் நம்ப முடியலையோ, ஆரம்பத்தில் எல்லாராலையும் நம்ப முடியாது, இது நார்மல். பட் 1 week அப்புறமும் உங்களால் நம்ப முடியல, 1 monthக்கு அப்புறமும் உங்களால் நம்ப முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த லாங் டேர்ம் விஷுவலைசேஷன் செட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பிரித்து ஷார்ட் டேர்மாக 1 lakh அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ 1 lakh அமௌண்ட்டுன்றப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை கொஞ்சம் ஈஸியாக பிலீவ் பண்ணிடும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயம், இது பெரிய விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே என்ன அப்படின்னா எனர்ஜி தான். ஓகே, ஸோ இதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எங்கே டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுது, நம்மளோட ஆள் மனதில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கே தவிர யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் வேறு வேறு கிடையாது. ஸோ ஓகே, இதே தான் ரிலேஷன்ஷிப்புக்கும் அப்ளை ஆகும். உங்களால் மேரேஜ் லைஃப் நம்ப முடியுது, இது ரியலாக இருக்குது, 1 வாரத்துக்கு அப்புறம் என்னால் நம்ப முடியுது, 1 week அப்புறம் 1 monthக்கு அப்புறம் என்னால் நம்ப முடியுதுன்னா நீங்கள் தாராளமாக எல்லாருமே மேரேஜ் லைஃப் விஷுவல் பண்ண ஆரம்பிங்க.
இல்லை என்னால் இதை நம்ப முடியல, 1 வீக் ஆயிடுச்சு, 1 மந்த் ஆயிடுச்சு, ஸ்டில் நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி என்னால் நம்ப முடியல, தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெறும் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இடையில ஒரு 5 நாள் விட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா நம்ப முடியலன்னா இது நார்மல். நீங்கள் ரெகுலராக கிராட்டிடியூட் மெடிடேஷன், விஷுவல் செல்ஃப் லோ அஃபர்மேஷன் 2 டைமும் பண்ணி 1 வீக் மேலே பண்ணி 21 டேஸ் மேலே பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் வந்ததுன்னா நீங்கள் மேரேஜ் லைஃப் செட் பண்ணாதீங்க. மேரேஜ் லைஃப் செட் பண்ணாமல் ஃபஸ்ட் ஆனிவர்சரி நீங்கள் செட் பண்ணாமல் லவ் லைஃப் செட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லவ்க்குள்ளே ஆகிட்டீங்க. ஆனதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் என்ன நடக்குது, 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்து ஒரு சீனை எடுத்து அதை உங்களோட மைண்டில் ஓட்டி பார்த்து விஷுவல் பண்ணுங்கள். அந்த மேரேஜ் லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த லவ் லைஃப்பை உங்களால் ஈஸியாக விஷுவல் பண்ண முடியும். அதை தாண்டி ஈஸியாக இதை பிலீவ் பண்ண முடியும். கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு இந்த பிலீவ் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இதில் உங்களுக்கு என்ன கிளியராக புரியும் அப்படின்னா, எது உங்களால் பிலீவ் பண்ண முடியலையோ அது எல்லாமே ஷார்ட் டர்மாக மாற்றிக்கோங்க. இல்லை என்னால் தாராளமாக அந்த 10 கோடியை பிலீவ் பண்ண முடியுது, மேரேஜ் லைஃப்பை பிலீவ் பண்ண முடியுது, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் பெருசாக அச்சீவ் பண்ணுறதை பிலீவ் பண்ண முடியுது, லாங் டேர்ம் பிலீவ் பண்ண முடியுதுன்னா தாராளமாக நீங்கள் லாங் டேர்மையே விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. யாரால் பண்ண முடியலையோ அவங்க எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்மை விஷுவல் பண்ணி அதை அச்சீவ் ஆனதுக்கப்புறம் அடுத்த செட் பண்ணிக்கோங்க. 1 lakh நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 10 lakh செட் பண்ணிக்கோங்க. 10 lakh திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1 crore செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10 crore செட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான், இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு லவ் லைஃப், ஓகே, அடுத்து என்கேஜ்மெண்ட், ஓகே, அதுக்கப்புறம் மேரேஜ். இந்த மாதிரி ஒன்றா செட் பண்ணி உங்களோட கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சீக்ரெட் மூவியில் கூட ஒரு விஷயம் கிளியராக சொல்லியிருப்பாங்க, நம்ம அடுத்து போகிற 200 அடி நமக்கு தெரிஞ்சால் போதும். காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து 200 அடி நமக்கு தெரிஞ்சாலே சிம்பிள், அந்த இடத்துக்கு நம்மளால் போய் சேர முடியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் சம்திங் ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் போகிறீங்க, ஃபஸ்ட்டு எனக்கு தேவை 200 அடி, அடுத்து 200 அடி, அடுத்து 200 அடி. அப்போ அது தெரிஞ்சாலே நம்மளால் அந்த டெஸ்டினேஷனுக்கு போக முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் தெரிஞ்சாலே லாங் டேர்மை உங்களால் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ அதனால் ஷார்ட் டேர்ம் நினச்சா எனக்கு லேட் ஆகும் அப்படிலாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரே டைம் தான் நமக்கு எடுக்கும். எல்லாமே எங்கே டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னா நம்மளுடைய ஆள் மனதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லோரும் இந்த ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் போயிட்டுருக்கு. ஒன்று லைவ் நடக்க போது, செப்டம்பர் 1 செப்டம்பர் 7 வரைக்கும் லைவ் நடக்க போகுது. அண்ட் அது போக 30 days ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இது 99, அது 199. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். அண்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ அடுத்த வீடியோவாக நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. 1 Step to Manifest அப்படின்ற லைவ் கிளாஸ் செப்டம்பர் 1 7 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.